Taste the Daily. கடலூரில் நகரின் மையப்பகுதியில் இருந்த பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ததை எதிர்த்து ஜூலை 15ஆம் தேதி மக்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் எனவும், கடலூரில் வெள்ளத்தால் பலா, முந்திரி மரங்கள் சாய்ந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது அதிமுக அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுநல சங்கங்களை சேர்ந்தவர்களுடன் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடிக்கடி இந்த கனமழை, புயல், இதில் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதியும் இந்த பகுதி. இதெல்லாம் மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுதே தானே புயல் என்று ஒரு புயல் வந்தது. அப்படி இந்த கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டது. இன்றைக்கு வேளாண் பயிரிட்ட அந்த முந்திரி மரங்களெல்லாம் அங்கே சாய்ந்து பல மரங்கள், பலா மரங்கள் சாய்ந்து போச்சு. இப்போலாம் நாங்கள்லாம் பார்வையிட்டோம். அம்மாவோட வந்து அந்த மரத்தையெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி அரசாங்கமே அந்த பணியெல்லாம் செஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த முந்திரி நாற்றுக்கள் எல்லாம் அரசாங்கமே கொடுத்து அதை வளர்ப்பதற்கு ஒரு நாற்றுக்கு 4000 ரூபா கொடுத்து, இப்படி பல வழிகளையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக கொடுத்த அரசாங்கம் அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, அந்த புயலால் பல வீடுகள், ஏழை எளியோ வைத்த வீடுகள்லாம் சேதமடைஞ்சிட்டது. அப்போ தான் அம்மா அறிவித்தாங்க, குடிசை இல்லாத மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி சுமார் 90,000 வீடுகள் அன்றைய தினம் மதிப்பீட்டுப்படி 1000 கோடி ஒதுக்குனாங்க. இதையெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசாங்கமாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். வருகிற 15ஆம் தேதி பிரதான கோரிக்கையாக இங்கே பொதுநல சங்கத்தை தேர்ந்த தலைவர் சேகர் அவர்கள் தெரிவித்தார். அந்த பேருந்து நிலையம் அங்கிருந்து மாற்றப்பட்டது. அதற்கு அறம் வழியாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் மாவட்ட செயலர் MC சம்பத் அவர்களும் அவரோடு எங்களுடைய முக்கிய தலைவரெல்லாம் அந்த உண்ணாவிரத அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம். இருந்தாலும் நீங்கள் சொன்னீர்கள், அது ஒரு மைய பகுதியாக இருக்குன்னு சொன்னீர்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்சியாளர் செய்வது சரியல்ல. மக்களுக்காகத்தான் அரசாங்கம், அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக அரசாங்கமே கிடையாது, அவர்களுக்காகத்தான் அரசாங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு எதிர்ப்புக்கு இடையிலும் வேறொரு இடத்துல கொண்டு போய் பேருந்து நிலையத்தை அமைப்பு என்பது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்கு உரியது.